செய்திகள். ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி மையங்களை தேர்வு செய்வதற்கான டெண்டரை அரசு வெளியிட்டுள்ளது. மதுரை தனுஷ்கோடி இடையே தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தில் பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 1853 கோடியில் சுமார் 46 கிலோமீட்டர் தூரத்தில் 4 வழிச்சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தரமணையில் தமிழ் அறிவு வளாகம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 12% கூடுதலாக பெய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை ஐகோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது. சென்னையில் புதிதாக இயக்கப்படும் மின்சார பேருந்துகளில் இதர பேருந்துகளைப் போல் சிங்கார சென்னை பயண அட்டை, 1000 ரூபாய் பயண அட்டை ஆகியவற்றை பயன்படுத்தலாம் என்று மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியவியல் நிறுவனம் ஓராண்டு ஈராண்டு கால முழுநேர முதுநிலை படிப்பிற்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள், 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்று முதல் 3 நாட்களுக்கு நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 25,500 கன அடியிலிருந்து 23,124 கன அடியாக சரிந்தது. ஆழியாறு கரையோர மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 72,840 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,105 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 121 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தேவாலா, மேல்கூடலூரில் தலா 8 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டில் 34 பேரூராட்சிகளை தரம் உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை அஜித்குமார் அவர்களின் வீட்டிற்கு தவேக தலைவர் விஜய் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். மேலும் அவரது குடும்பத்தினரிடம் நிதி உதவியாக 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை வழங்கினார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 5 நாட்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். கடந்த ஜூன் மாதம் ஜிஎஸ்டி மூலம் 1,84,000 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜூலை 12ஆம் தேதி நடைபெற உள்ள குரூப் 4 தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்கா ஒன்றியத்தை சேர்ந்த கானா நாட்டின் அதிபரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேசினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மறுகூட்டல் மறு மதிப்பீடு முடிவுகள் இன்று பிற்பகல் வெளியாகிறது. மறு உத்தரவு வரும் வரை கொடைக்கானலில் இ-பாஸ் நடைமுறை தொடரும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலின் குடமுழுக்கு விழாவை ஒட்டி வருகின்ற 4ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்கோவில்கள் சார்பில் 32 பேருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருமணம் நடத்தி வைத்தார். சிவகங்கை திருபுவனம் சம்பவம் எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையில் அதிகாரிகளுக்கு கீழ் இயங்கும் அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளை கலைக்க டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். கோவையில் தங்க நகை பூங்கா அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. வடசென்னையில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய 4 பேருந்து நிறுத்தங்களை அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. 1853 கோடி ரூபாய் செலவில் பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 4 வழி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர்களாக இணைய இன்று முதல் 17ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. வடசென்னையில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய 4 பேருந்து நிறுத்தங்களை அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற 8ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் இன்று நீலகிரி, ஈரோடு, தேனி, விருதுநகர், தென்காசி, கோவை ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 56,000 கன அடியிலிருந்து 35,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் அவர்களின் தம்பி நவீன்குமாருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணையை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வழங்கினார்.
டிசம்பர் 2025ஆம் ஆண்டிற்குள் 7212 அடுக்குமாடி குடியிருப்புகள் திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது என்று அமைச்சர் அன்பரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தேசிய விளையாட்டுக் கொள்கை 2025ற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கான திருமண முன்பணத்தை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இளைஞர் அஜித்குமாரின் வழக்கை சிபிஐக்கு மாற்ற எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ரயில் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை 7ஆம் தேதி காலை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். கடந்த ஜூன் மாதத்தில் 92 லட்சம் பேர் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பார் கவுன்சில் உள்ளிட்ட அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ஒதுக்கீடு வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குரூப் 3 தேர்வுகளுக்கு வனக்காவலர் மற்றும் குறுக்கெழுத்து தட்டச்சர் பதவிக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூலை 7ஆம் தேதி நடைபெற உள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அழைப்பு விடுத்துள்ளது. அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டடங்களை வரன்முறைப்படுத்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நான் முதல்வன் திட்டத்தின் 3ஆம் வெற்றி விழா நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெற்றி நிச்சயம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேட்டூர் அணையிலிருந்து மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கரை கால்வாய்களில் இருந்து இன்று முதல் 137 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். பருத்தி கிலோ ஒன்றிற்கு 100 ரூபாய்க்கும் குவிண்டாலுக்கு 10,000 ரூபாய்க்கும் விலை கிடைத்திட ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரூர் பகுதி பருத்தி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் ஜிஎஸ்டி வசூல் கடந்த 5 ஆண்டில் இரட்டிப்பாகி 2024-25ஆம் நிதியாண்டில் 22 லட்சம் கோடியாகியுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை சிறைபிடித்தது இலங்கை கடற்படை. மேட்டூர் அணையின் நீர் திறப்பு 48,000 கனஅடியாக குறைந்தது. அரசின் நலத்திட்டங்களால் நாடு முழுவதும் 95 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைகின்றனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுபான்சி சுக்லா அவர்களின் அனுபவம் ககன்யான் திட்டத்திற்கு பெரிதும் உதவும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.